ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 639வது நாமாவளியாக ஓம் பாவகேஷ்டாய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி தன்னை தியானம் செய்பவர்களிடத்தில் அன்புடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் பல சக்தி வடிவமாக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட இறைவன் தியானத்தில் நாட்டமுள்ளவராக இருக்கார். அந்த தியானத்தில் நாட்டமுள்ளவர்களை விரும்பி காப்பாற்றுபவராக இருக்கார் அப்படின்ற அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய நாமாவளி. இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். ஏன் இறைவனை வழிபாடு செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய வினைக்கு தகுந்த சுகதுக்கத்தை அனுபவிக்க தான் இந்த பூமியில் வந்திருக்கோம். அப்போ அந்த வினைகளை நம்ம சமாளிக்கிறதுக்கு இறைவனிடத்தில் நம்ம சரணாகதி அடையணும். அப்படி அந்த இறைவனிடத்தில் சரணாகதி அடையும் பொழுது நமக்கு வரக்கூடிய சுகதுக்கம் இரண்டையும் சமாளிக்கிற சக்தி கிடைக்கும். இந்த நல்வினை தீவினைன்றது என்னன்னா, பொன் விலங்கு இரும்பு விலங்கு மாதிரி. எதாக இருந்தாலும் நம்ம கை கட்டுப்பட்டிருக்கும்போது நம்மளால் சுதந்திரமாக இருக்க முடியாது. அப்போ இரண்டுமே இறைவனால் நீக்கப்பட வேண்டும். இறைவன் அருளால் தான் அந்த செயல் நடைபெறும். அதனால தான் வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் அப்படின்னு அனுபூதியில் சொல்லுவார். அப்போ அந்த இரு வினையிலிருந்து விடுபடணும் அப்படின்னா இறைவனை சதா தியானித்து இறை அருளை நம்ம அடையணும். அதனால்தான் இறைவனை வழிபாடு செய்கிறதுக்கு அஷ்டாங்க யோகம் இருக்குது. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியான, சமாதி அப்படின்னு 8 விதமான செயலால் இறைவனை முழுமையாக அடைய முடியும். எதை தவிர்க்க வேண்டுமோ அதை தவிர்த்து, எதை கடைபிடிக்க வேண்டுமோ அதை கடைபிடித்து, அந்த பயிற்சி மனதை ஒருநிலைப்படுத்தி அமரச் செய்து மூச்சை அடக்கி, அந்த மூச்சு பயிற்சியின் மூலமாக மனதை அடக்கி ஆகார கட்டுப்பாடுகளோடு இந்த சதா இறை சிந்தனையே நினைத்து அதோடு இரண்டரை கலக்கிறதுக்கு தான் இந்த அஷ்டாங்க யோகம் துணையாக இருக்குது. இப்போ இந்த அஷ்டாங்க யோகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் இடத்துல ஈடுபாடோடு இருப்பாராம் சுவாமி. குருவாக வந்து அந்த சக்திகளுக்கு அனுக்கிரகம் பண்ணக்கூடியவரும் குமார பரமேஸ்வரன் தான். அதனால தான் இறைவனை தானமும் தவமும் தான் செய்தல் அரிது அப்படின்னு ஔவையார் அழகாக சொல்லுவார். அது மாதிரி இறைவனுடைய அருளால் தான் நமக்கு எல்லா பாக்கியம் கிடைக்கும். அதை திருப்புகழ் அழகாக சொல்லுவார். நிதி பொங்க பல தவங்களால் உனை மொழியும் புத்திகள் தெரிந்து நான் உனை நிகர் சங்கத்தமிழ் சொரிந்து பாடவும் அருள் தாராய் அப்படின்றார். இந்த பாடல், இந்த திருப்புகழ்ன்றதே அந்த சமாதி நிலைக்கு அழைச்சிட்டு போயிடும். எப்படி அந்த மேலான நிலை சமாதி, அதாவது ஆதியோடு சமமாக கலக்கிறது, அந்த பாக்கியத்தை இந்த திருப்புகழ் கொடுத்துரும். இது அனுபவத்தில் அடியார்கள் எல்லாம் பார்த்துருக்கா. அப்படி இறைவன் அடையிறதுக்கு 8 அங்கங்கள் இருக்குது, யோகங்கள், அஷ்டாங்க யோகம். அப்படி ஒவ்வொரு நிலையை கடந்து இறைவனை நம்ம நாடணும். இந்த ஆத்மாவானது நாடும் பொழுது அந்த உயிர் மீது இறைவன் விருப்பத்தோடு இருப்பார். அதை தான் தன்னை தியானம் செய்பவர்களிடத்தில் அன்புடையவராக இருப்பார் குமார பரமேஸ்வரன். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் பாவகேஷ்டாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.